நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரனுடைய ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 299வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி ரிமெம்பரிங் த டெய்டீஸ், ஹவு டு டூ தட். அது அந்த மெயின் சப்ஜெக்ட் தான். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. பிராமின்ஸில் அந்த ஆவணி ஆவட்டம்னு ஒன்று வரணும். அந்த நேரத்தில் எல்லோரும் ஒரு சபையில் சமஷ்டியாக உட்காந்துட்டுருப்பா. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பூனல் கொடுப்பா. இதெல்லாம் பண்ணி பூனல் யஜ்ஞோபவீதாரணம் ஆன பிறகு ஐ ரிமெம்பர், ஐம் கரெக்ட், ஐம் நாட் ஷியூர். அப்போ என்ன சொல்லுவார்னா, சொல்லுவார் இது அதில் அந்த மிக்சப் குரூப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்திருப்போம். சம் பீப்புள் மேபி ஃப்ரம் திருநெல்வேலி, சம் பீப்புள் ஃப்ரம் பாலக்காடு, கும்பகோணம், தஞ்சாவூர். இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த சாஸ்திரிகள் ஹூஎவர் கண்டக்ட்ஸ் த ப்ரோக்ராம் என்ன செய்வானா இப்படி சொல்லுவார், மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர சாமி சந்நிதௌ அப்படின்னுவார். இப்பிட்டி ஃப்ரம் த திருநெல்வேலி என்ன சொல்லுவார், காந்திமதியம்மன் சமேத நல்லையப்ப சாமி சந்நிதௌ. சமஸ்கிருத பேராக தான் சொல்லுவாங்க. இது மாதிரி அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வர சாமி சந்நிதௌ. அது மாதிரி இது சுகந்த குந்தலாம்பிகா சமேத தாய்மான சுவாமி சன்னிதோ மாதிரி அந்தந்த சுவாமி அம்பாள் பேர் வரும். அப்போ நான் மாமா இது என்ன மாமா உங்களுக்கு தெரிஞ்ச ஊரே சொல்கிறேன், நம்ம எந்த ஊரில் வசிக்கிறோம் நம்ம, அதாவது ஐ எம் ரிசைடிங் அட் குளத்தூர். அது பாஸ்ட் 25 இயர்ஸ் இங்கே தான் இருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி பெரம்பூரில் வந்தேன், ஜவஹர்லாலில் இருந்தோம். ஆனால் இந்த எல்லையில் இருக்க சாமியை விட்டுட்டு எங்கே இருக்கிறது சாமி எல்லாம் சாமி சன்னிதோன்னு சொல்கிறான். மேபி தே மேபி ஃப்ரம் தட் பிளேஸ். பட் சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம எங்கே இருக்கோமோ அதை சுற்றி இருக்க காவதியமான வாழலாம் இருக்கா இந்த கோவில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. உதாரணம் குழந்தாபுரின்ற இடம் தான் குளத்தூர்னு மாறுறது. ஸோ இங்கே மெயின் சிவா டெம்பிள் எழுதிடுத்தா சோமநாதி, கங்கா தியேட்டர் பக்கத்தில் சோமநாதீஸ்வரர் கோவில் இருக்குது. அமிர்தாம்பிகைன்னு பேர், அமுதாம்பிகைன்னு போட்டிருப்பா அம்பாள் பேர். ஸோ நான் அது எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன், என்னம்மா வாசனம் இதெல்லாம் சேர்த்து கோயிலுமே என்ன. ஸோ அமிர்தாம்பிகா சமேத சோமநாதீஸ்வர சாமி சன்னிதோ. பாலாஜி நகரில் பாலவிநாயகர் கோவில் இருக்குது. அதில் வைத்தீஸ்வரன் தையல் ஆகி வச்சுருக்கா. ஸோ அது பெரிய சாமியை பெரிய லிங்கம். அது அம்பாள் ஒரு 3 feet இருக்கும். ஸோ தையல் நாகி அது பாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வர சாமி சன்னிதோ. அதே நந்திவர்ம 2ஆம் நந்திவர்ம காலத்துது மாதவரத்தில் மாதவபுரம் பேர், மாதாவரம்னு ஆகிடுத்து. இப்போ அது மாதவபுரம் ரிஷிகள்லாம் பூஜை பண்ணின இடம். அது அங்கே தபஸ் பண்ண இடம். அது அங்கே கைலாசநாத பெரிய பிரம்மாண்டமான லிங்கம். அது 2 கையால் கட்டி அணைக்க முடியாது அந்த ருத்ரபாகத்தை. கற்பகவல்லி சின்னதாக இருக்கும், ஒரு 2 அடி உயரம் தான் இருக்கும். அது ஆனால் சிவன் பிரம்மாண்டமாக இருக்கும். பட் ஆதிகாலத்து கோவில் இது. கற்பகாம்பிகா சமேத கைலாசநாத சாமி சன்னிதோ. அது மாதவரம் சைடில் இருக்குது. பெரம்பூர் எடுத்துன்னா பெரம்பூரில் ஒரு கோவில் இருக்குது, இந்த கந்தப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ஒரு சிவாலயம் இருக்குது. ஸோ அந்த சாமியை அம்பாள் சொல்லணும். இதை தவிர நான் அரியத்துறையில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக போயிட்டுருக்கேன். 37 வருஷமாக சிவராத்திரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ மரகதவல்லி சமேத வரமூர்த்தீஸ்வர சுவாமி சன்னிதோ அது சொல்லுவேன் நான். அதே மாதிரி அது அடுத்தடுத்த கோவில்கள், அது என் பஞ்சஷ்டின்னு இருக்குது, அகஸ்தியர் அந்த யாகம் பண்ண இடம். அது ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வர சுவாமி சன்னிதோ. இந்த மாதிரி சுற்றி இருக்க கோவில் அகஸ்தீஸ்வரர், ஆனந்தவல்லி, அந்த இதில் 5-6 கோவில் இருக்குது. அது மாதிரி பொன்னேரிலையும் அப்படி தான் ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வர சுவாமி சன்னிதோ. ஸோ அது மாதிரி நெய்த வாயில் இருக்குது இங்கே மீஞ்சூர் பக்கத்தில். மீஞ்சூரில் பக்கத்தில் இருக்குது இதில் எண்ணூர்லேருந்து மீஞ்சூர் போகிற வழியில் அந்த திருவுடையம்மன் ஒரு கோவில், ஒரு மேலூர் பேர். அங்கே திருவடையம்மன் சமேத திருப்பதி சுந்தரி, அது திருமணங்கீஸ்வர சுவாமி சன்னிதோ இருக்கும். இங்கே அம்பத்தூர் எடுத்து பார்த்தா மாசிலாமணீஸ்வரர் கோவில் இருக்குது. லதா மத்தியாம்பிகா சமேத மாசிலாமணீஸ்வர சுவாமி சன்னிதோ. அடுத்து இந்த பாடி லூகாசுக்கு ஏற்ற மாதிரி ஜெகதாம்பிகா சமேத திருவல்லீஸ்வர சுவாமி சன்னிதோ. ஸோ அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருவான்மையூர் எடுத்து பார்த்தா திருப்பதி சுந்தரி சமேத மருந்தீஸ்வர சுவாமி சன்னிதோ. ஸோ கபாலீஸ்வர கற்பகாம்பா சமேத கபாலீஸ்வர சுவாமி சன்னிதோ.
நம்ம ஊர் சாமியை சொல்லி ஆகணும். இதெல்லாம் சுற்றி சென்னையை சுற்றி இருக்கிற கோவில்கள். நான் அப்படி சொன்னேன், தேங்க்ஸ் மாமான்னு. அதுக்கெல்லாம் மாமா நம்ம வாடுற இடத்த விட்டுட்டு அலைமையில் அம்பா சமேத வெங்கடாஜலபதி சாமி இப்போ இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லையே, அது எங்கேயோ இருக்குது. ஸோ அது சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அது அந்த ஊரை ரீகால் பண்ணுறோம். அதை இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இரவு நேரத்தில் நம்ம சாப்பாடுக்கு பாட்டெலாம் முடிச்சுட்டு சந்தியாதனம் பண்ணுறோம், அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது டிஃபனோ பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிவிட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு நைட்டில் படுத்துக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை ஒரு 5 minutes ப்ளீஸ் ஸ்பெண்ட். தட் வில் ஹெல்ப் யூ டு ரிமெம்பர். உங்களை மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். மோரோவர் அந்த காட்ஸ் எல்லாம் வந்து காட்சி அடிக்கும். இது என் பேராண்டி 10 வயசு கூட அல்லது பையனுக்கு திடீர்னு கேட்குறான், இது வந்து நான் படம் போடுறேன், என்ன தாத்தா ஒன்றுமே கையில் வச்சுக்காம நீ படம் போடுற, எப்படி போடுற தாத்தா, உன் மைண்டில் நீ ஸ்டோர் பண்ணிக்கிறியா தாத்தா அதெல்லாம் அப்படின்னா. எதுக்கடா கேட்குறேன்ற, நீ பேசும்போது ஒன்றுமே வச்சுக்க மாட்டேன், பேசுகிற அப்படியே படத்தை போடுறியே, எப்படி தாத்தா நான் பார்த்து தான் போடுவேன் அப்படின்னா. சின்ன பையன் எதுக்கு சொல்கிறேன்னா, தீஸ் ஆர் த திங்ஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் மெமரி பவர். அதுக்காக சொல்ல வரும். யாராக உங்களுக்கு எந்த ஊருன்னா ஏதோ சொல்கிற சாமி பேர் சொல்லுவா, அம்பாள் பேர் தெரியாதுன்னுவா. நிறைய ஊரில் பார்த்தாச்சு. நிறைய நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு தலையை சொரிவா, அது அசிங்கம். அது நம்ம ஊர் சாமி அம்பாள் பேர் நமக்கு தெரியல, என்ன பிரயோஜனம்? அது வந்து வைஷ்ணவாக இருந்தாலும் சரி, சைவாக இருந்தாலும் சரி, பேர் தெரிச்சாலும் தெரியணும் முதல்ல. இப்போ பூந்தமல்லின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே சிவன் கோவில் இருக்குது, விஷ்ணு கோவில் இருக்குது. சிவன் கோவிலில் வந்து தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் கோவில் தெருன்னு இருக்குது பூந்தமல்லியில். இந்த பக்கத்தில் இருக்க ஸ்ரீனிவாசர், வரதராஜர், கோவிந்தராஜர் 3 சன்னதி இருக்குது. இது இந்த அவர் வந்து திருக்கச்சிரம்புகளை அறக்கட்டி அந்த கோவில். அது அங்கே வந்து தாயார் பேர் என்னென்னா புஷ்பவல்லி தாயார் பேர். பூவிருந்தவல்லின்னு பேர் வந்தது அந்த புஷ்பவல்லியை வச்சு தான் வந்திருக்கு. மல்லிகை புஷ்பத்தில் தோன்றின அம்பாள் மகாலட்சுமி. பூந்தமல்லின்னு அர்த்தம். இந்த மல்லி புஷ்பத்தில் மகாலட்சுமி தோன்றிய இடம் சொல்லப்படுறது பூவிருந்தவல்லி. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நம்ம போகிறோம் கேட்குறோம், அதை ஒரு தடவையாவது நம்ம ரீகால் பண்ணோம். ஸோ அதனால் நான் வியூவர்ஸ்க்கு ரொம்ப நமஸ்காரம் பண்ணி கேட்குறது என்னென்னா, இரவு படுக்கும்போது தயவுசெய்து ஒரு நாள் சொல்லி பாருங்க, அடுத்த நாள் இட் வில் இம்ப்ரூவ். அப்புறம் உங்களுக்கே மனசில் மேப் தெரியும். உங்களுக்கு இந்த சைடில் அது இருக்குது, அதுக்கு போயிருக்குமே, அது என்ன கோவில் தெரியல, ஞாபகம் இல்லையா, சிவன் கோவில் தான் தெரியறது, அப்படி இருக்கக்கூடாது. இந்த சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா everyone should know the temples we visited, the temples we visited, we should know the Ambal and Shiva's name. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கா, ஏதோ காரண பெயர், அதெல்லாம் நமக்கு தெரியாது, எதனால் அந்த மாதிரி பேர் இருந்திருக்குண்டு. ஆகையினால மேல்மதுரம்பேட்டில் மோகன் குருஜி வந்து பண்ணி வச்சார் கும்பாபிஷேகம். நல்ல பெரிய பொருட்செல்வர் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஊரில் பிராமணால வெக்கேட் பண்ணி போயாச்சு. முதலியார் ஊர்கள் நிறைய 40 வீடு இருக்குது, 50 வீடு இருக்குது. ஆனால் ஒருத்தருக்காக இந்த டேமேஜ் ஆன அந்த சிவன் கோவிலில் ஆதி கைலாசநாதர் சொல்கிறது அம்பாள் பேர் தெரியவே இல்லை யாருக்குமே. அம்பாள் விக்கிரகமும் இல்லை. கடைசியில் பெருமாள் கோவில் பேர் இது பண்ணும்போது, புனருத்தாரணம் பண்ணும்போது, பெருமாள் கோவில் கீழே அந்த கடைக்காலில் கிடச்சிது அம்பாள் சிலை. பட் அதுக்குள்ளே இங்கே பிரதிஷ்டை ஆகிடுது. அப்புறம் மோகன் குருஜி சொன்னார், இது பண்ணும்போது ஆதி கைலாசநாதர், ஆதி கைலாசநாகின்னு வச்சுட்டா பேர். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஏன் நடந்ததுன்னா, சாமி அம்பாள் பேர் தெரியல, அது அசங்கம். நம்ம ஊர் சாமி பேர் அம்பாள் நமக்கு தெரியலன்னா ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் அது. அதனால தான் 2 சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. பித்திருக்காரியம் பித்திருக்காரியத்தில் 7 தலைமுறைக்கு தெரியணும். இப்போ நான் சொல்கிறேன் திரும்பவும், இது ஃபேமிலி கம்ப்யூட்டர் வச்சுட்டுருக்கா, இது பண்ணுறா, என்னென்ன சினிமா பேர்லாம் எழுதுறா, தோன்றா, சர்ச்சில் போடுறா. ஆனால் குடும்பத்தில் தாத்தா, சித்தப்பா, மாமா எல்லாம் பேரும் தெரிஞ்சிருக்கணும், பசங்களுக்கும் தெரியணும். நாளைக்கு நம்மளாம் போய் சேர்ந்தா கூட அந்த குழந்தைகள் பீன் பொசிஷன் ட்ரேஸ் இட்டு. ஸோ அதுக்கு ஃபேமிலி ட்ரீ போட்டு வச்சுக்கணும். ஸோ பசங்களுக்கு சொல்லணும். அதில் ஒரு சண்டே உட்காந்து வச்சுட்டு இவாளெலாம் என்ன சொன்னான்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும், நம்ம ஊர் சொந்த ஊர் இது, அந்த சாமி அம்பாள் பேர் இது, நம்ம மறைஞ்சால் கூட அவள் தே வில் ட்ரை டு ரீகால் இட் அட்லீஸ்ட் அட் லேட்டர் டேட்டு சொல்லித்தரணும் குழந்தைகளுக்கு. சொன்னால் தான் தெரியும். குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஸோ ஆகையினால் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்னா, இந்து தர்மத்தில் நம்பிக்கையுடையவா எல்லாருமே அந்த அவள் வசிக்கும் பகுதியில் இருக்கிற சாமி அம்பாள் பேரை தெரிஞ்சுக்கோ. அது வந்து சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, வைணவ கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பேர் தெரியணும்.
உதாரணமாக ஆதிகாலத்து கோவில்லாம் எடுத்து பார்த்தா, ஊரெலாம் எடுத்து பார்த்தா, பழமையான ஊர் எப்படி கண்டுபிடிச்சுன்னா, அந்த ஊர் சுவாமி பேர், பெருமாள் பேர் ஆதிகேசவன் பேர் இருக்கும். ஆதிகேசவன் ஒரு ஊரில் சாமி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது 1000 வருஷத்துக்கு முற்பட்ட ஊர் சொல்லிடலாம். அது அதுக்கப்புறம் சுந்தரராஜ பெருமாள் அதெல்லாம் பின்னாடி கேசவ பெருமாள் இல்லை. ஆதிகேசவன் வந்ததுனாலே டெஃபினெட்லி 100 மோர் தென் 100% நான் சொல்லுவேன். தட் இஸ் ஓல்டஸ்ட் வில்லேஜ் ஆர் ஏதோ ஒரு ஊர் பஞ்சாயத்தை சொல்லலாம். அதை சரி, எங்கள் அம்மா ஊர் பேர் போலகம். அந்த ஊரில் வந்து அம்பாள் சாமி பேர் ஆதிகேச பெருமாள். சரி, ஸ்ரீதேவி பூஜை ஆதிகேச பெருமாள். இது எப்படி சொல்கிறேன்னா, அந்த போலகம் இஸ் ஓல்டஸ்ட். பாப்பநாசி மலை வசித்த ஊர் அது. பல மகான்களுக்காக மாதவ குரூப்பை சேர்ந்த ஒரு பெரிய மகான் அங்கே வாழ்ந்திருக்கார். அவருக்கு இதெல்லாம் உண்டு, ஜீவசமாதியே உண்டு இந்த தெருவில். அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம், பஜனைலாம் பண்ணி குரு பூஜையெல்லாம் பண்ணுறா ஈவன் டுடே. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ஜனங்களுக்கு நம்ம வந்து அந்த அந்த ஐடியாஸை கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். எல்லோரும் வந்து பசங்க ஒவ்வொரு ஃபேமிலியுமே சரி, தே ஷுட் டீச் த சில்ட்ரன். இந்த குழந்தைகள்லாம் இப்போ நம்ம சொல்லித்தராதனால அந்த அந்த பிராமின் வீட்லேயே கூட வைத்தறிச்சலில் பார்த்தேன் நிறைய பேர் பார்த்தா, அந்த குழந்தைய வாய் அடைக்கிறதுக்கு ஃபோனை கொடுத்துட்டு போகிறா அவள் பாட்டுக்கு. அது எதாவது நோண்டின்னு இருக்கா, இவ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கா. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம உட்காந்து சொல்லித்தரணும். ஹவு மச் டைம் இட் வில் டேக்? ஒரு 5 minutes or 10 minutes தானே. காண்ட் டு ஸ்பேர் த டைம் வித் த சில்ட்ரன். தயவுசெய்து இவா படுத்துக்கும் போது நம்ம ரீகால் பண்ணாதான் குழந்தைய ஃபாலோ பண்ணாது நாளைக்கு. இதை சொல்லி இந்த 299 வீடியோவை நான் நிறைவேற்றிக்கிறேன்.